ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நேத்திக்கு மத்தியானம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 44 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜிஹெச்ல வந்து அட்மிட் ஆகிறாங்க. மதிய உணவு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. வாந்தியாக இருக்கட்டும், அதே மாதிரி மயக்க போட்டு விழுகிறதா இருக்கட்டும், ஒரு 44 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் மதிய உணவு திட்டத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டு, இன்க்ளூடிங் 30 பாய்ஸு 13 கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அறிக்கையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மதிய உணவு திட்டம் சமைச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சாப்பாட்டில் பள்ளி விழுந்து கிடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. மோர் ஓவர் இதை பற்றி டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது ஒரு கமிட்டி அமைச்சு அவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே போயிட்டாங்க. இனி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடும் கண்டனமும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் யாருமே அவ்வளோக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 44 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அட்மிட் ஆனாங்க. ஒரே சிங்கிள் டைமில் அட்மிட் ஆனதை பற்றி ஃபோக்கஸே பண்ணல. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலாப்பில் வந்து இந்த நியூஸை போட்டுட்டு மட்டும் போயிட்டாங்க. இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறக்குனே சொல்லி இருந்துட்டு இருப்பாங்க. யார் என்னன்னு நான் பேர்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்கு சாதரவாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விழா வச்சிருந்தாங்க. ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து வேற லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த விழாவில் சொன்னது எல்லா மீம் பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக ஆக்குனாங்க. இங்கே 44 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஏற்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஃபோக்கஸே பண்ணாமல் மேலாப்பில் ஒரு செய்தியாக மட்டுமே போயிருக்கு. ரொம்ப முக்கியமாக இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஒரு அஜாக்கிரதையா என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வந்தால் தான் வந்து தெரிய வரும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்ஐ மீடியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேலாப்பில் தான் இந்த செய்தியை வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு பிரேக்கிங் நியூஸாகவே இது வந்து வரவே இல்லை எந்த நியூஸ் சேனல்ஸ்லையுமே. இதை பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பை பை.